நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ட்ரேட் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது எஃப்என்டோ, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டி இதெல்லாம் எது செஞ்சீங்கனாலும் நீங்கள் பணக்கார முதலிகள் தான் இதை சம்பாதிப்பாங்க. நீங்கள் ஏமாற்றம் அடைந்து லாஸில் தான் இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஜேன் ஸ்ட்ரீட் ஊழல் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்திய அரசாங்கமான செபி ஜூலை 4 அன்று இதை எஃப்என்டோ சந்தையிலேருந்து பங்கு பெற தடை விதித்துள்ளது. அந்த அளவுக்கு இவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 2 வருஷத்தில் மட்டும் 36,500 கோடி டு 48,000 கோடி லாபத்தை பார்த்துருக்காங்க. இதை எல்லாமே நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நாம் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் போகும்போது அவங்க அதை ஒரு செயற்கையாக ஏற்றி டக்குன்னு விற்று விடுவார்கள். அதே சமயத்தில் வாங்குவார்கள், விற்பார்கள், அதை வாங்குவார்கள், கவர் செய்வார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த செயற்கையாக ஏற்றுவது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் நாம் பணத்தை இழந்து விடுகிறோம். இதுபோல் நிறைய ஊழல் செய்தவர்களாக மாட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹர்ஷத் மேத்தாவும் இதே மாதிரி தான் செய்தார். அவர் ஒரு ஷேரை வாங்குவார். குறிப்பிட்ட புரோக்கர்களெல்லாம் அண்டர் கிரவுண்டில் எல்லாத்தையும் வாங்க வைப்பார். வாங்க வச்சோடனே ஷேர் விலை ஏறினோடனே அதை விற்றுட்டு லாபம் சம்பாதிப்பார். இதெல்லாம் கண்கொத்தி பாம்பு போல் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் செபி. யாருமே தப்ப முடியாது. செபியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா, என்னுடைய கருத்து ட்ரேட் செய்ய வேண்டாம் என்பது தான். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், எஃப்என்டோ, பேங்க் நிஃப்டி இப்படி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை ட்ரேடுகளும் பெரிய பணக்கார முதலீட்டு தான் போய் சேருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வச்சிருக்கிற ஷேரில் வேணால் கொஞ்சம் லாபம் வந்ததுன்னா ஒரு 10% லாபத்தை கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அசலில் கை வைக்க வேணாம். இப்படி செய்வதென்றால் செய்யுங்கள். இல்லை என்றால் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டு சரியானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் 2000 2020 வரை நான் சூதாடினேன், ட்ரேட் செய்தேன். இதனால் எவ்வளோலாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன், எவ்வளோலாம் மன உளைச்சல் பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பழைய வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். எல்லாருமே அது மன நிம்மதியோடு கண்டிப்பாக இருக்க முடியாது. பெரிய பெரிய பணக்கார முதலைகள் தான், பெரிய அமௌண்ட்டு வைத்திருப்பவர்கள், கோடிக்கணக்கான அமௌண்ட் வைத்திருப்பவர்கள் தான் இதை சம்பாதிக்க முடியும். இதில் நம்ம எவ்வளோ மைன்யூட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் 2 டைம் வரும். அடுத்த ட்ரேடு நீங்கள் செய்யும் போது அனைத்து பணத்தையும் நீங்கள் இழக்க வேண்டி வரும். அது இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி அதில் சூதாடுற மாதிரி வந்துடும். மறுபடியும் அந்த பணத்தை இழக்க வேண்டி வரும். அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பஞ்சாப் ஆண்டவர்களே படாத பாடுபட்டு பொண்டாட்டியை அடை வைக்கிற அளவுக்குலாம் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த கதையை உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வேண்டாங்கிறது தான். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பட்டுக்கிட்டு நாம் இது ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக தான் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் செய்வதன் மூலம்தான் நீங்கள் ஒரு செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ டெக் மஹேந்திரனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 13,005 கோடி, ஜூன் 2025 13,351 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அடுத்தது டோட்டல் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 13,384 கோடி, ஜூன் 2025 13,351 கோடி, சிறிது குறைந்துள்ளது. நெட் ப்ராஃபிட்டை பார்த்துருவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 862 கோடி, ஜூன் 2025 1128 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் பார்ப்போம். மார்ச் 2025 1143 கோடி, ஜூன் 2025 1128 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து இபிஎஸ் பார்த்துருவோம். இபிஎஸை பொறுத்தவரை இயர் ஆன் இயர் ஜூன் 2024 9.62, ஜூன் 2025 12.87 ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். இபிஎஸ் மார்ச் 2025 13.17, ஜூன் 2025 12.87 சிறிது குறைந்துள்ளது. இந்த டெக் மஹேந்திரா பொறுத்தவரை Q1 ரிசல்ட்
சுமாரான ரிசல்ட்டு தான். இது வந்து பிலோ தி எஸ்டிமேட்டு. மற்றவங்க எஸ்டிமேட் பண்ணதோட பிலோ ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது டிவிடெண்ட்டு வருஷம் 2 முறை தான் கொடுப்பாங்க. இந்த முறை டிவிடெண்ட்டு தரல அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது என்னை பொறுத்தவரை நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி. நீங்கள் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவு செய்யுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய Q1 ரிசல்ட் பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஸ். இது ஒரு ஹெச்டிஎஃப்சியினுடைய கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நியரஸ்டாக தான் இது ஐபிஓ வந்தது. 740 ரூபாயில் இது ஐபிஓ வெளியே வந்தது. ஒரு 7-8% லாபம் முதலீட்டாளர்கள் கிடைச்சிது. அது நம்ம விற்க வேண்டியதில் நல்ல அருமையான ஷேரு. ஹெச்டிஎஃப்சியினுடைய கம்பெனியினுடைய ஷேருங்கும் போது நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்ப்போம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 3884 கோடி, ஜூன் 2025 4465 கோடி ஏறி உள்ளது. இதை பொறுத்தவரை டோட்டல் ரெவன்யூ நன்றாக ஏறி உள்ளது. அதே சமயத்தில் குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்திங்கன்னா மார்ச் 2025 4266 கோடி, ஜூன் 2025 4465 கோடி, இதுவும் ஏறி உள்ளது. அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்துடும், நிகர லாபம் வந்துடும். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 582 கோடி, ஜூன் 2025 568 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதனால் பரவாயில்ல. அதுக்கடுத்தது குவார்டர் அண்ட் குவார்டர் நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் 2025 531 கோடி, ஜூன் 2025 568 கோடி, இது வந்து ஏறி உள்ளது. ஓகே, இதை பொறுத்தவரை இபிஎஸ் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. ஆனால் ஜூன் 2025 6.84 வந்துள்ளது. அதனால் ஹெச்டிபி ஃபைனான்ஸை பொறுத்தவரை நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி தான். இப்போ வந்து ஒரு 7-8% தான் ஏறி இருக்குது. 740 ரேட்னா இப்போ ஒரு 800 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது நீண்ட கால அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தை தரும். அதே சமயத்தில் டிவிடெண்ட்டும் அள்ளி வழங்குவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து தீர ஆராய்ஞ்சு எந்த ஷேரை வாங்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சொல்கிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து தீர்க்கமாக ஒரு ஐடியா பண்ணி நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரை வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். அப்படி வாங்கும்போது தான் நீங்கள் மிக விரைவில் செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே சமயத்தில் பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் டைம் இருக்கும்போது. நான் வந்து ஒரு ரிச் டேட் புவர் டேட்டுங்கிற புக்கெல்லாம் படிக்கும் போது தான் நிறைய அதெல்லாம் ஒரு 100 டைம் படிச்சிட்டேன். அதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கடினமாக உழைக்காதே, உங்கள் பணத்தை வந்து உழைக்க வையுங்கள். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்கள் பணம் வந்து உழைச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு 4 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதாவது கடினமாக உழைக்காத உங்கள் பணத்தை உழைக்க வைங்கிறது பாகம் 1, 2, 3, 4 கொடுத்துருக்கேன். அதில் மிக முக்கியமாக நிஃப்டியில் இருக்கிற ஒரு 40 ஷேர், மொத்தம் 50 ஷேரு, அதில் 40 ஷேரை வந்து பர்டிகுலராக நான் தேர்ந்தெடுத்து அது வந்து 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, 20 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 40 ஷேரில் எதை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலுமே அது வெற்றிகரமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதுக்கோசம் தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.